மாலை மலர் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அம்மாவின் கைபேசி இது என்னோட கெரியரில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. இது முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் தங்கர் பச்சான் சார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தங்கர் பச்சான் சார் இஸ் வெரி வெரி குட் டைரக்டர். முக்கியமாக வந்து கேரக்டர்ஸ், டயலாக்ஸ் அண்ட் கதைக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். அண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னோட கேரக்டர் வந்து நான் சாந்தனுவாகவே இல்லை படத்தில். முதல் நாள் ஒர்க் ஷாப்பில் இதுதான் கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து சாந்தனுங்கிற விஷயத்தையே மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தினம் ஒர்க் ஷாப்பில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன பாடி லாங்குவேஜ்லேருந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் மாற்றினாரு. ஸோ இந்த படத்தில் நான் வந்து அண்ணாமலையாகவே இருந்திருக்கேன் நான். அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமராவும் சரி இல்லை பிஹைண்ட் த கேமராவும் சரி அப்படி தான் நான் இருந்திருக்கேன் நான். ஸோ எனக்கே வந்து ரஷஸ்லாம் பார்க்கும்போது நான் என்னையே வந்து ஒரு வேறு மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் தோணும் நான் நம்புகிறேன். பிகாஸ் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கேன். தங்கர் பச்சான் சார் முக்கியமாக அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா வாங்கிடுவார். ஒரு ஆர்டிஸ்ட்டை நல்லா ஷேப் பண்ணி விடுவார். ஸோ என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, இனியா அப்புறம் இதில் பண்ண அம்மா கேரக்டர் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இது வந்திருக்கு நான் நம்புகிறேன். படம் கூடிய சீக்கிரம் அக்டோபரில் ரிலீஸ் ஆயிரும். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் தயவுசெய்து படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ. About we've done 4 songs and 4 instrumental tracks in this film. And the title song is by Haricharan ji and Harini ji. We've also done a wonderful song with a young talented singer called Rajiv Sundaresan. Another song we have done is by Pushpavanam Kuppasamy ji. It's been an extremely interesting experience. Excellent to work with Tangar ji. Very very high voltage emotions in this film. Definitely a very difficult score to compose for. And it's been an enjoyable experience. மாலை மலர் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அம்மாவின் கைபேசி. அம்மாவை நேசிக்காதவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதனால இந்த படத்தை விரும்பாதவங்க நிச்சயமா இருக்க முடியாது. படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். எங்க அம்மா இது வரைக்கும் என்னோட ஷூட்டிங்க்கு வந்ததே இல்லை. நான் 32 வருடங்களா படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன். என்னோட ஷூட்டிங்கும் வந்ததில்லை, கமலுடைய ஷூட்டிங்க்கும் போனதில்லை. கமலுக்கு ஒரு அம்மா மாதிரி அவங்க. அது மட்டும் இல்ல, மொத்த பிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்கள மன்னின்னு கூப்பிடுவாங்க. 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஸ்ரீதேவியை சந்திச்சேன் நான். அவங்க யாரை பத்தி விசாரிக்கல, ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, உங்க குழந்தை எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்காம மன்னி எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு தங்கர் பச்சான் அவர்கள் மூலமா இவங்க மேடை ஏறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவங்க முக்கியமா வந்ததுக்கு காரணம் தங்கர் பச்சானுடைய மிகப்பெரிய ஃபேன். நிறைய தெலுங்கு படத்துல நடிச்சதுனால தமிழ மறந்துட்டேன் நானு. இவங்க எல்லாம் அவங்களோட 9 ரூபாய் நோட்ல இருந்து எல்லாமே எங்க அம்மா நல்லா படிச்சிருக்காங்க. அதனால நீ என்ன கூப்பிடுறது, தங்கர் பச்சான் படத்துக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. தங்கர் பச்சானை பத்தி நான் முதல்ல கேள்விப்பட்டது ராஜீவ் மேனன் கிட்டதான். எனக்கு என்னோட 1 வருஷம் ஜூனியர் உதயகுமார் கிளம்பிட்டார் இல்லையா, இருக்காரு, அவர் என்னோட ஜூனியர். அப்புறம் நான் பின்னாடி படம் டைரக்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு பாட்டு எழுதினார் உதயகுமார், அரவிந்த் உதயகுமார், ரஹ்மான் மியூசிக்ல. தங்கர் பச்சானை பத்தி நிறைய ராஜீவ் மேனன் சொல்லுவார். ராஜீவ் மேனனுக்குள்ள நிறைய போராட்டங்களை உருவாக்குனது தங்கர் பச்சான் அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியும். நிறைய போராட்டங்கள் அவரும் பண்ணிருக்காரு. நான் அவருடைய பள்ளிக்கூடம் படத்தோட விமர்சனத்துல நான் அவரை சந்திச்சேன். ரொம்ப பாராட்டுகளை நான் அவருக்கு தெரிவிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கும்போது. சுயமா யோசிக்கிறாரு, உண்மையா யோசிக்கிறாரு, நம்ம கலாச்சாரத்தோட படி யோசிக்கிறாரு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அந்த கோபம் அந்த உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் விட்டுருங்க, அது தேவையில்லை. அதெல்லாம் வந்து புரட்சி பண்றவங்க பண்ணிக்கிட்டோம். நம்ம படம் எடுக்கலாம், படம் எடுக்கிறவங்களுக்கு கோபம் தாபம் எல்லாம் இருக்க வேண்டியதான். அதை தவிர சந்தோஷமும், இப்ப உங்க முகத்துல பாக்குற சந்தோஷமும் அந்த பெருமையும் அந்த அன்பும் பாசமும் இருந்ததுன்னா உங்க படம் வந்து இப்ப இருக்கிற வெற்றியை விட அதிகமா வெற்றி பெறும். அம்மாவின் கைபேசியை பத்தி சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் தங்கர் பச்சான் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சாரோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரைனிங் செக்ஷன் இருந்தது. எல்லா சீன்ஸும் வந்து ஒரே அட்டியில 15 நாள்ல ஹீரோயின் போர்ஷன் முடிக்கிறதுனா அவ்வளவு பெரிய கஷ்டம். ட்ரைனிங் இருந்தது. எல்லா சீனும் முன்னாடியே டைலாக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி, ஈவன் தோ ரொமான்ஸா இருந்தாலும் அம்மா கூட அந்த சென்டிமெண்ட் சீனா இருந்தாலும் எல்லாமே எப்படி நம்ம கேமரா முன்னாடி நடிக்க போறோம் அது வந்து ரிஹர்சலே பண்ணி பக்காவா ப்ராக்டிஸ் பண்ணி தான் லொகேஷன்ல போனேன். அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க சார்.
சார் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கத்துக்க முடிஞ்சது. நிறைய பேர் கிட்ட தங்கர் பச்சன் சாரோட படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் கேட்டேன், டென்ஷன் பார்ட்டியாச்சு எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு. நான் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. எந்த சீனா இருந்தாலும் நல்லா நடிச்சு காமிப்பேன். நமக்கே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணும், ஓ சார் இவ்வளவு பண்றீங்கன்னா நமக்கு இதை விட மேல பண்ணணும் அப்படியே ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தது. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா பண்ணேன். செல்வின்ற கேரக்டர் நல்லா பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு கேமராமேன் சார், தங்கர் பச்சன் சார், சாந்தனு, மியூசிக் டைரக்டர், ஹோல் க்ரூ எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் நீங்க தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. நல்ல ஒரு அம்மா பையன் பாசம் வந்து ஒரு பாண்ட் காமிக்கிற ஒரு மூவியா இருக்கும். நீங்க எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மூவிக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பிரஸ் பீப்பிள்ஸ், ஆடியன்ஸ் எல்லாரும் பிரேயர்ஸ் எல்லாம் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தாய் பாசத்தை பத்தி எல்லாருக்குமே அம்மா மேல பாசம் இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனக்கு தெரிய தங்கர் பத்தி பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கலையே தலைவர் படத்துக்கு அடுத்த ஆரம்பிச்சு. அதனால நிச்சயமா தாய் பாசத்தோட எடுக்கப்பட்ட படங்கள் தெய்வத்தாய், தாய் சொல்லி தட்டாதை, தாய் காத்தனின் எல்லாமே சூப்பர். அது மாதிரி அம்மாவின் கைபேசி மிகப்பெரிய வெற்றி அடையும். இது ஒரு சம்பிரதாயமா சொல்றதுல ஒரு மாற்று சிந்தனையாளன், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு கலைஞன் தங்கர். நான் தமிழ் திரை அப்படின்னு தனியா பிரிச்சு பேசுறேன். உலக சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கலைஞர் தங்கர் பச்சன். அதான் அது எதிர்காலம். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் தங்கர் உனக்காக வாழும். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் மிக முக்கியமான படமா இருக்குன்னு தோணுது. இந்த போஸ்டர் பார்த்தோன்னே நான் பாகியராஜ் சாருக்கு அப்ப கூப்பிட்டேன், சார் வேற மாதிரி தெரியுது சார் இந்த படம் அப்படின்னு சொல்லி. இந்த படம் மிக முக்கியமான படமா இருக்கும். கண்டிப்பா சாந்தனு பெருசா வரணும். இந்த படத்து மூலமா அதிர்ஷ்டம் சொல்லிட்டு போனாரு. ஏதோ வகையில செலக்ஷன் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ மிஸ் ஆயிருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி வரும்போதுதான் என்னன்னா இன்னும் கூடுதலா சரியான ஒரு இடத்துல போய் சேர முடியும். கண்டிப்பா நாங்கெல்லாம் இருக்கோம். அடுத்த இந்த கட்டத்துல பெருசா வருவார் நம்புறேன். இந்த படமும் மிக முக்கியமான படமா இருக்கும். வாழ்த்துக்கள் தங்கர் பச்சன் சார். நன்றி. எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. என் பையன் படம்ன்றதுனால நான் எதுவும் பேச விரும்பல. அதனால தங்கர் பச்சனுடைய படம் பேசணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கர் பச்சன் சார் நாங்க ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது போன் பண்ணாரு. சாந்தனு போன் பண்ணப்பல அம்மா தங்கர் பச்சன் சார் போன் பண்றாரு படத்துக்கு கேட்கறாருன்னு. இப்ப நானும் சாரும் நாங்க கார்ல போயிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, இது மாதிரி சொன்னோம், நீ எதுவுமே யோசிக்க வேண்டாம், இன்ஃபேக்ட் கதையை கூட கேட்க வேண்டாம், தங்கர் பச்சன் சார்னா எப்படி எடுப்பார் படம்னு எனக்கு தெரியும், நீ கண்ணை மூடிட்டு இந்த படத்துக்கு ஒத்துக்கோ, வேற எதுவுமே பேச வேண்டாம் இந்த படத்துக்குன்னு. நாங்க ஊர்ல இருந்து வரதுக்குள்ள படத்துக்கு கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு. அதனால அந்த அளவுக்கு நம்பிக்கை தங்கர் பச்சன் சார் மேல. இந்த படம் பேசும் கண்டிப்பா தெரியும் எங்களுக்கு. இதுக்கு மேல என் பையன் படமா இருக்கிறதுனால நான் சார் சொன்ன மாதிரி எதுவுமே நானும் சொல்லல. கண்டிப்பா நீங்க எல்லாரும் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா தமிழர்களுக்கு நல்ல விஷயங்கள தெரியாது. இந்த ஊர்ல யாருன்னு கேட்டா யோசிப்பான் நல்லவனா கெட்டவனா ஒட்டையும் சொல்லலாம் எல்லாத்தையும். தமிழரை மணி அண்ணன் பக்கத்துல அவர் கையை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தகுதி இருக்குன்னு தெரியல எனக்கு. ரொம்ப பெரிய தமிழர்களை சொரணை உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டிருக்க அவருடைய எழுத்தும் பேச்சும் ரொம்ப யோசிக்கணும். அவர் அண்ணா பாரிவேந்தர் அண்ணனும் இவங்க பக்கத்துல நான் நிக்கிற இந்த படம் என் வாழ்நாள் முக்கியமான படமா நான் கருதுறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப அண்ணா வெளியிடுவாங்க, தமிழர் மணி அண்ணா அதை வாங்கிக்குவார். ஆனந்த் வாங்க பக்கத்துல. குறிப்பா ஒன்று சொல்லுங்க, நான் இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு காரணம் திரைப்பட பாடல்கள். திரைப்பட பாடல்னா அந்த நிறுவனம் அந்த நாய்க்குட்டி போட்டு நாய்க்குட்டி பார்த்துட்டு இருக்கும் பாருங்க, இந்த HMV His Master's Voice, அதுதான் நினைவுபெறும். இத இந்த 125 ஆண்டுகள் கடந்த பிறகு அதனோட பேர் சரிகமன் மாறி இருக்கு. இந்த HMV நிறுவனத்துல நான் ஒரு இயக்குனராகி ஒரு பாடல் எழுதி அதை வெளியிடுறத நான் ரொம்ப உண்மையிலேயே நான் பெருமையா நினைக்கிறேன். அண்ணா வெளியிடுங்க.